நீட் தேர்வில் முறைகேடுகள் மற்றும் குளறுபடிகளை தடுக்க தேசிய தேர்வு முகமை சார்பில் நாடு தழுவிய மாதிரி பயிற்சி நடத்தப்பட்டு வருகிறது. நாளை மறுதேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வு மையங்கள் அனைத்தும் 3 அடுக்கு பாதுகாப்புடன் NTA கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. நாளை நடைபெறும் நீட் தேர்வு சுமூகமாக நடப்பதை உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். தேர்வு மையங்களில் தடையில்லா மின்சாரம் மற்றும் பாதுகாப்பு வசதிகளை வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கான நீட் தேர்வு மேலிட கண்காணிப்பு அதிகாரியாக மாலதி என்பவரை தேசிய தேர்வு முகமை நியமித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்கவும் தீவிரமாக கண்காணிக்கும் வகையில் நியமிக்கப்பட்டுள்ளார். நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வில் நாக்பூரைச் சேர்ந்த மாணவருக்கு தவறுதலாக அபுதாபியில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டதால் குழப்பம். உடனடியாக பிழை சரி செய்யப்பட்டு மாணவருக்கு நாக்பூரிலேயே தேர்வு மையம் வழங்கியதாக அதிகாரிகள் விளக்கம். நாக்பூர் மாணவனுக்கு அபுதாபியில் நீட் தேர்வு மையம் ஒதுக்கியதற்கு தேசிய தேர்வு முகமையை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். இது கல்வி முறை அல்ல, மாணவர்களின் மன அமைதியை உறிஞ்சும் பகல் கொள்ளை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். முறைகேடுகளை தடுக்க பலத்த பாதுகாப்புடன் நீட் மறுதேர்வு நடைபெற உள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. OTP மற்றும் பணம் கேட்கும் போலி தகவல்களை புறக்கணித்து அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டுமே நம்புமாறு மாணவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் கிண்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம். நீட் தேர்வு குளறுபடிக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி நடந்த போராட்டத்தில் மாணவர் சங்கத்தினர் மற்றும் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு. மாணவர் சங்கத்தினர் தாக்கியதில் காயமடைந்த காவலர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. மதுரை, சிவகங்கை ஆட்சியர்கள் உள்ளிட்ட பல்வேறு IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆட்சியராக நிஷாந்த் கிருஷ்ணா, சிவகங்கை ஆட்சியராக ஆகாஷ் IAS நியமனம். சென்னை மாநகராட்சி இணை ஆணையராக ஸ்ரேயா P. சிங்கும், கோஆப்டெக்ஸ் மேலாண் இயக்குநராக இன்னசென்ட் திவ்யா IAS நியமனம். புவியியல், சுற்றுலாத்துறை மற்றும் அரசு போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட முக்கிய துறைகளின் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்தியே தீருவோம் என்று கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி உறுதியாக தெரிவித்துள்ளார். மேகதாது அணை திட்டம் கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேட்டூர் அணையில் நேற்று 1397 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 2253 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அறிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பொதுக்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் போட்டியிட்டு 2 தொகுதிகளில் வென்ற IUML தற்போது கூட்டணியில் இடம்பெற இயலாது என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கும் போது யாருடன் கூட்டணி என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் மன்சூர் அலிகான் அதிமுகவிலிருந்து சமீபத்தில் விலகிய இயக்குனர் RV உதயகுமார் மற்றும் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த பலரும் தாவேகாவில் இணைந்தனர். சென்னை தாவேகா தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மன்னர்களை உனக்கு கட்ட வரனா அதிமுகவில் இருந்து வந்தவர்களை முதலமைச்சர் விஜய் அன்போடு பார்த்துக் கொள்வார் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தாவேகாவில் இணைந்தவர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,600 ரூபாய்க்கும், சவரன் ஆபரண தங்கம் 1,08,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் இதுவரை 1,68,000 தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 71,388 செல்ல பிராணிகளுக்கு மைக்ரோசிப் பொருத்தி உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் ஷிகல்லா, டெங்கு, நிபா உள்ளிட்ட தொற்றுகளால் நேற்று ஒரே நாளில் 13,539 பேர் அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எலிக்காய்ச்சல், ரேபிஸ் போன்ற பாதிப்புகளால் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ள நிலையில் மலப்புரம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்கள் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரை தேடி சென்னை ஆரியபுரத்திற்கு வந்த கரூர் போலீசார். அசோக் குமார் ஏற்கனவே வீட்டை காலி செய்து விட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து விசாரணையை முடித்துக் கொண்டு திரும்பினர். திருப்பதியில் இலவச தரிசனத்திற்காக 24 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்தனர். திருப்பதியில் செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு மற்றும் இலவச தரிசன டிக்கெட்டுகள் நாளை மறுநாள் ஆன்லைனில் வெளியாகிறது. தேவஸ்தான அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பக்தர்கள் தங்களின் தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் அறைகளை முன்பதிவு செய்யலாம். கால்பந்து உலகக்கோப்பை தொடரின் நாக் அவுட் சுற்றுக்கு முதல் அணியாக மெக்சிகோ நுழைந்தது. லீக் போட்டியில் தென்கொரியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் மெக்சிகோ வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஆஸ்திரேலியாவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அமெரிக்க அணி அபாரம். டெக்சஸில் உள்ள மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் அமெரிக்காவின் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். சொந்த ஊரான ஒடிஷாவின் மயூர்பெஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பஹத்பூர் கிராமத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்வையிட்டார். திரௌபதி முர்முவும் பிரதமர் நரேந்திர மோடியும் பஹத்பூர் கிராமத்தை நேரில் பார்வையிட்டனர். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் நல்ல உடல் நலத்துடன் நாட்டுக்கான தங்களது அர்ப்பணிப்பான சேவையை தொடர வேண்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.
கத்தார் பரிசளித்த அதிநவீன போயிங் சொகுசு விமானத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்தார். இராணுவ பாதுகாப்பு வசதிகளுடன் மாற்றியமைக்கப்பட்ட இந்த விமானம் ஜூலை 4ஆம் தேதியன்று முதல் முறையாக பறக்க உள்ளது. சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் பாரம்பரிய டிராகன் படகு திருவிழாவை முன்னிட்டு வாத்து பிடிக்கும் போட்டி நடைபெற்றது. ஆற்றில் விடப்பட்ட சுமார் 500 வாத்துகளை உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் போட்டி போட்டு பிடித்தனர்.